ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வேறு ஒரு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பைரவி பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு காரணமே வீட்டுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக இந்த இலக்கியாவை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அடிக்கடிக்கு வீடியோவை காட்டி நம்மளை மிரட்டிக்கிட்டே இருப்பாள். அதுவும் அந்த அஞ்சலியை கூட துணைக்கி இருந்து தான் சமாளிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ நம்மளை ஒத்தையாக சமாளிக்க முடியல அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பைரவி பார்த்திங்கன்னா சவாலில் தோத்தட்டினால பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போனதுமே பார்த்திங்கன்னா நம்முடைய இலக்கியாவை எப்படி அழிக்கணும் அப்படின்றதுக்காக யோசிக்கிறவங்க நம்முடைய எஸ்எஸ்கேக்கு கால் பண்ணி கூப்பிட்றாங்க. எஸ்எஸ்கே, நீ எதுக்காக ரிஜிஸ்ட்ரேஷனில் பயந்து வேணான்னு சொன்னேன், எனக்கு விஷயம் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்டதும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பைரவி அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் உன்னுடைய விஷயம் அவகிட்ட லாக் ஆகிருக்கு, அதனால தான் நீ பயப்பட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்திங்கன்னா ஆமாம் பைரவி, என்னுடைய விஷயம் அவகிட்ட மாட்டியிருக்கு, அதனால தான் நான் பயப்பட்டேன். இல்லைனா கண்டிப்பாக அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை முடித்த அந்த இடத்த உங்ககிட்ட கொடுத்து உன்னை அந்த வீட்டில் மகாராணியை ஈர்க்க விட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா சரி உன்னுடைய அப்படி என்னதான் விஷயம் கேட்குற பார்த்தீங்கன்னா இது என்னுடைய பர்சனல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதும் பார்த்தீங்கன்னா நம்முடைய பைரவி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு எனக்கு எதிரியை அந்த இலக்கியா தான் அவளை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. உன்னுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டோ இந்த உலகத்தில் உயிரோட இருக்கணுமா எஸ்எஸ்கே, அதே சமயம் இந்த ஒன்று வெளியில் வந்துச்சுன்னா உன்னுடைய லைஃபுக்கே ஆபத்துன்னு சொல்கிறேன். அதே மாதிரி தான் கௌதம் கூட அந்த இலக்கிய வாழ்கிற வரைக்குமே எனக்கு பிரச்சனை தான். இப்போ பாரு வீட்டுக்குள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா கம்பெனியோட சேர்மேன் பதவியிலேருந்து வீட்டோட அதிகாரி எல்லாமே எங்கிட்ட பிடிக்கிட்டா. இப்போ நான் அண்ணக்காவடி ஆகிட்டேன். இப்போ வீட்டை விட்டு பாரு யாரும் இல்லாத அனாத மாதிரி தங்கிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணமே அந்த இலக்கியா தான். அவளை சும்மா விட்டு வைக்கிறது தான் நம்ம தப்பு. நான் விட்டா நம்மளோட மிரட்டிக்கிட்டு நம்மளை அடிப்பணி வச்சுக்கிட்டே போவோம். இதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்காத, அவளை கூடிய சீக்கிரம் தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்முடைய எஸ்எஸ்கேவோட ஆட்களை கூப்பிட்டு உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், அந்த இலக்கியாவை போட்டு தள்ளுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்முடைய கௌதம் சார் இருக்க வரையும் அவங்களால தொடக்கூட முடியாதுன்ற தெரிஞ்சு கௌதம் இருக்கிறப்ப இலக்கியா மேலே கை வச்சுறாங்க. அவன் இல்லாத நேரத்தில் இலக்கியாவை பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு தூக்கிடுங்க. அவன் இந்த உலகத்தில் வாழவே கூடாது, அதுவும் மீறி அவன் மட்டும் பொழைச்சிட்டான்னா எங்களுடைய நிலமெல்லாம் அரோகதி தான். அவளை போட்டு தள்ளுறவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபரை தராங்க. அவங்க கூலி ஆட்களும் பார்த்தீங்கன்னா எப்படா அந்த இலக்கியாவை போடுறது, ஆல்ரெடி நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். எஸ்எஸ்கே சாரும் இந்த பைரவி மேடம் சொல்லி அப்போல்லாம் மிஸ் ஆனவ இப்போ மட்டும் எப்படி மாட்டுவா, கண்டிப்பாக அந்த கௌதம் இதில் குறுக்கிட மாட்டான்னு நம்ம என்ன நினச்சோம். ஆனால் அவங்க கொடுத்த ஆஃபர் இவ்வளோ நாள் நம்ம அவங்ககிட்ட வேலை பார்த்ததுலேயே பெஸ்ட் ஆஃபரை கொடுத்துருக்காங்க. அதனால் இதை யூஸ் பண்ணி எப்படியாவது அந்த இலக்கியாவை போட்டு தள்ளுறணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுக்கிறானுங்க. நம்மளுடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா எப்படா தனியாக கிடைக்குவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய இலக்கியா மட்டும் மாட்டாங்க, கண்டிப்பாக இலக்கியாவை அதே இடத்துல போட்டு தள்ளுற போகிறாங்க. போட்டு மட்டும் தள்ளிட்டாங்கன்னு கண்டிப்பாக நம்முடைய பைரவி நம்முடைய எஸ்எஸ்கே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் நம்முடைய கௌதம் சார் இலக்கியாவை காப்பாற்றிட்டாங்க, கண்டிப்பாக ரொம்பவுமே வருத்தப்படுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்.